ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் இந்த காலை வேளையில் பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களில் மூடி செபிப்போம். கர்த்தர் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாக. நல்ல ஆண்டவரை உம்மை நோக்கி இந்த காலை வேளையில் நாங்கள் ஒன்றாக இணைந்து ஒருமனப்பட்டு நோக்கி பார்க்கிறோம். ஐயா, நீர் பெரியவராக இருக்கிற உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் மகிமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிற ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நாட்களும் கர்த்தருடைய பாதுகாப்பு எங்களோடு கூட இருந்து வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி பலிகளை இந்த கால வேளையில் நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, பெரியவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையானவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தெய்வமே மை ஸ்தோத்தரிக்கிறோம். அண்ட சராசங்களை ஆளுகிற தெய்வமே மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம். மகிமையின் பிரசன்னமே மை ஸ்தோத்தரிக்கிறோம். மகிமையின் தெய்வமே மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமே மை துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இந்த கால வேளையில் ஆராதனை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன எங்கள் தெய்வமே, நிச்சயமாகவே ஒரு முடிவு என்று சொன்னீரே. எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த முடிவை கற்ற இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கும். நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தரும்படியாய் நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஆராதனை முழுவதும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, தேவ பிரசன்னம் ஆண்டவரே ஆரம்பம் முதல் ஆண்டவரே முடிவு வரை ஆண்டவரே கூட இருந்து வழி நடத்தி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகை ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் வல்லமையால் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளையும் நீர் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோக தெய்வமே, உயர்ந்த அடைக்கலமானவரே, மகிமையான காரியங்களை வாழ்க்கையை செய்கிறவரே, இந்த கால வேளையில் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு நேராய் ஆசீர்வாதமாய் தீர்க்க தரிசனமாய் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரக்கூடியதாய் அமையும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி. உங்கள் வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆசீர்வாதமாய் வரப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் ஆசீர்வாதமாய், ஆரம்பம் முதல் முடிவரை கர்த்தர் மேன்மையாக வழிநடத்தி தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றிட்டாங்க. உங்கள் கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் மக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவராகவே இருக்கிறார். இதுவரைக்கும் நம்மை ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்தி இருக்கிறார். இந்த மாதத்தின் கடைசி வாரத்தை தேவன் நம்மை காண செய்திருக்கிறார். அவர் உண்மையுள்ளவராக, அதிசய செய்கிறவராக நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்ப்பவர்கள் வெட்கப்படைந்து போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை இதுவரைக்கும் தாங்கியிருக்கிறார், உயர்த்தியிருக்கிறார். நன்றியோடு ஒரு சில பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். ஆராதனைக்கு முதல் பாடலாக நன்றி நிறைந்த இருதயத்தோடு நான் அந்த இயேசுவை பாடிடுவேன். இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர் என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். ஜீசஸ். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். சேர்ந்து சொல்லுங்க. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் என் இன்பம், அவர் நாமம்
உயர்த்துவே. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவை பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் கால்கள் சறுக்கின நேரம் அவர் கிருபை தாங்கினதே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், சரி சொல்லுவோமா? என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடே நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், நீ பெரியவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நீர் பரிசுத்தர், நீர் பெரியவர், நீ நல்லவர், நீர் மகத்துவர், நீர் போதுமானவர். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு போதுமானவர். நாங்கள் இக்கட்டில் இருக்கும் பொழுது எங்களுக்கு துணையானவர். நாங்கள் வழி இல்லாமல் நிற்கும் பொழுது புது வழியை உண்டாக்கி தருகிறவர். நாங்கள் பயந்திருக்கும் பொழுது எங்களை திடப்படுத்தி எங்கள் கால்கள் சறுக்கிடாமல் எங்களை தூக்கி நிறுத்துகிற தேவன் நீர். ஆண்டவரே, நீர் எங்களை கைவிடுவதில்லை,
நீர் எங்களை மறப்பதில்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். உறவுகள் மறந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மாறவில்லை. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீர் எங்களை மறப்பதில்லை. சேர்ந்து பாடுவோமா? கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர். ஓ ஜீசஸ். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவைகள் ஆயிரம் என் முன் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை. என்னோடு நீர் இருக்க. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நீங்க தான் என் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. உம்மை அன்றி ஆண்டவரே எங்களுக்கு வேற துணை இல்லை ஆண்டவரே. நீரே எங்கள் நம்பிக்கையாயிருக்கிறீர். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. மனிதனின் தூஷணையில் மனம் அடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. மனிதனின் தூஷணையில் மனம் அடிவடைவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா எங்கள் நம்பிக்கையே ஆண்டவரே. உம்மை அன்றி எங்களுக்கு துணை இல்லை இயேசுவே. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நீரே எங்கள் நம்பிக்கை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை.
காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. இந்த நேரத்தில் பல தேவைகளோடு நீங்கள் காணப்படலாம். நம் நம்பிக்கை நம் இயேசுவே, நம் நம்பிக்கை நம் கர்த்தரே. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற நாம் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போவதில்லை. உறவுகள் மறந்திருக்கலாம், சொந்தங்கள் மறந்திருக்கலாம், நண்பர்கள் மறந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை மறப்பதில்லை. யாரெல்லாம் போன் பண்ணி விசாரிப்பாங்க எதிர்பார்த்தீர்களோ அவர்கள் பண்ணாம இருந்திருக்கலாம். கர்த்தர் உங்களை விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். அவர் பொய் சொல்ல மனிதர் அல்ல, மனம் மாற மனு புத்திரர் அல்ல. நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாத தகப்பனாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற நாம் நிச்சயமாகவே நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவர் வாக்கு பண்ணினார், அவர் வாக்கு தத்தத்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சேர்ந்து பாடுவோம். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ, தாமதம் ஆனதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்.
போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதர் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், சொந்து போகாதே, நீ சொந்து போகாதே, சொந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அழைத்தவர், பிரித்தெடுத்தவர், தெரிந்தெடுத்தவர், அவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 91 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். The Lord is our salvation and he shall show it to us. நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். He shall give a longer life to us and he shall be our salvation. கர்த்தர் நம்மை திருப்தியாக்கி இன்னும் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்து நம்மை சதா காலமும் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் இருக்கிற நாம் நிச்சயமாகவே கர்த்தர் ஏற்ற காலத்தில் நமக்கு ஒரு விடுதலையை வைத்திருக்கிறார். அவருடைய விசுவாசியுங்கள். நம் ஆத்துமாவுக்கு பலன், நம்முடைய சரீரத்திற்கு பலன் அவர் ஒருவரே. அவரை சார்ந்திருப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். ஒரு புது பாடலை பாடி தேவநாமத்தை உயர்த்துவோம். ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. அவரின் கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாக இருக்கிறது, அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம், கற்றுக்கொள்வோம். ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே ஜீசஸ். ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, சோர்ந்திடும் வேளையிலே சுகமும் பலனும் நீர்தானே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. சேர்ந்து சொல்லுங்க, இன்றும் என்றும் உம் கிருபை புதியது, இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான்
சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் உம் கிருபை பெரியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. அக்கினியின் ஊடாய் நான் நடந்திட்டாலும், தண்ணீரின் பாதையை நான் கடந்திட்டாலும், அக்கினியின் ஊடாய் நான் நடந்திட்டாலும், தண்ணீரின் பாதையை நான் கடந்திட்டாலும், நான் எரிந்திடேனே, நான் அமிழ்ந்திடேனே, நான் அழிந்திடேனே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே. கரங்களை உயர்த்தி தேவனை ஆராதித்து சொல்லுவோமா? இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே, இன்றும் என்றும் அவர் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே.
ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. இன்றும் என்றும் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் கிருபை பெரியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. தெய்வ பிரசன்னத்திற்கு கனத்தை செலுத்தி எங்கிருந்தாலும் எங்கள் முழங்கால் படியிட்டோ எழுந்து நின்றோ கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆபத்தினால் எங்கள் அடைக்கலமே, நாங்கள் சோர்ந்திடும் வேளையில் எங்கள் பலனே, எங்கள் சுகமே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றும் என்றும் இந்த கிருபை உள்ளது. நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் ஆண்டவரே. நீர் எனக்கு மறு உத்தரவு அருளச் செய்யும் ஆண்டவரே. நீர் என்னோடு கூட இரும் ஆண்டவரே. நீர் எங்களை தப்புவியும் ஆண்டவரே. நீர் எங்களை கனப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை திருப்தியாய் நடத்தும் ஆண்டவரே. ஒரு சேர்ந்து சொல்லுவோமா? ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே சுகமும் பலனும் நீர்தானே. ஆபத்து நாளிலே அடைக்கலம் நீர்தானே, நான் சோர்ந்திடும் வேளையிலே என் சுகமும் பலனும் நீர்தானே. இன்றும் என்றும் கிருபை புதியதே, இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே நீ ஏன் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி காத்திரு, கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, கர்த்தரை நோக்கி காத்திரு. இன்றும் என்றும் அவர் கிருபை உள்ளதே. இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. சொல்லுங்க, இன்றும் என்றும் அவர் கிருபை, இன்றும் என்றும் அவர் கிருபை புதியதே. இன்றும் என்றும் அது உண்மையுள்ளதே. இன்றும் என்றும் அவர் கிருபை புதியதா இருக்கிறது. இன்றும் என்றும் கிருபை புதியதே. இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. இன்றும் என்றும் கிருபை புதியதே. இன்றும் என்றும் அது உண்மையுள்ளதே. ஒரு இன்றும் என்றும் கிருபை, இன்றும் என்றும் கிருபை புதியதே.
இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து தேவன் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் சொல்லி சொல்லி, கர்த்தாவே உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கிறதினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் புதிய கிருபையினால் எங்களை நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் ஆத்துமா உம்மை நம்பி இருக்கிறது, உம்மீது வாஞ்சியா இருக்கிறது இயேசுவே. இன்றும் என்றும் உம் கிருபை புதியதே. இன்றும் என்றும் அது உண்மை உள்ளதே. நீங்க மட்டும் இல்லைன்னா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைன்னா. சாட்சியா சொல்லுவோமா நெருக்கடி நேரத்துல, ஆண்டவரே உம்முடைய கிருபை மட்டும் இல்லைனா, பிரசன்னம் மட்டும் இல்லைனா, நீர் எங்களை பாதுகாக்காவிட்டால், நீர் எங்களுக்கு அரணாய் கோட்டையா இல்லாவிட்டால், நீர் எங்களை போஷிக்காவிட்டால், நீர் எங்களை உடுத்துவியாமல் போய்விட்டால், ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் பாலைவனத்தில் இருந்ததை போல் நாங்கள் காணப்பட்டிருப்போம். ஆண்டவரே வெளியில போக முடியலனாலும் எங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் தேவையானதை நாங்கள் நினைத்து பார்க்க முடியாத திசையிலிருந்து எங்களுக்கு கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உயர்த்துகிறோம் இயேசுவே. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யார் யாரோ இங்கு உண்டு, ஏனென்று கேட்டிட யாரும் இங்கு வரவில்லை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து என்னை நடத்தி வருவதை. எப்படி சொல்வேன் என்னையும் தேடி நீர் வந்ததை, தோளின் மீது சுமந்து கொண்டு நடத்தி வருவதை. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன், மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பா, மறந்தே போயிருப்பா. நீங்க மட்டும் இல்லைனா. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எத்தனையோ கேள்விகள், ஏதேதோ ஏக்கங்கள், சொல்லவும் முடியல, சொல்லி அழ யாரும் இல்ல. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைத்ததை. எப்படி சொல்வேன் எல்லாவற்றையும் நீர் மாற்றினீ, நிம்மதி தந்து நித்தம் நடத்தி வாழ வைக்கிறீ. நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன்,
மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான், மறந்தே போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான், மறந்தும் போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா. கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீங்க மட்டும் இல்லைனா, ஆண்டவரே கர்த்தாவே நீங்க மட்டும் இல்லைனா 1000ல் 1 நானும் போயிருப்பேன் ஆண்டவரே, ஒண்ணுமில்லாமல் அழிந்து போயிருப்பேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் என்னை தேடி வந்ததினால் என்னை ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய், மற்றவர்கள் கண்களுக்கு கனமுள்ள பாத்திரமாய் என்னை மாற்றி வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய பழைய வாழ்க்கையை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஒன்றுக்கும் பிரயோஜனமில்லாத எங்களை கர்த்தாவே நீர் உயர்த்தி வைத்திருக்கிறீர், நீர் மாற்றி வைத்திருக்கிறீர் இயேசுவே. எத்தனையோ கேள்விகள் எனக்கு இருக்கிறது, ஆனாலும் ஆண்டவரே என்னை தேடி நீர் வந்து, என்னை தேடி நீர் வந்து நீ வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர். சொந்தம் என்று சொல்வதற்கு யார் யாரோ இங்கிருந்தாலும் கர்த்தாவே நீரே பெரியவர் என்னோட வாழ்க்கையில இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் சேர்ந்து சொல்லுவோமா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான், மறந்தும் போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா, நீங்க மட்டும் இல்லைனா எங்கோ நான் சென்றிருப்பேன், எப்படியோ வாழ்ந்திருப்பேன். மண்ணுக்குள்ள போயிருப்பேன், மறந்தே போயிருப்பான், மறந்தும் போயிருப்பான். நீங்க மட்டும் இல்லைனா. கர்த்தாவே நீங்க மட்டும் இல்லைனா ஆண்டவரே, நீங்க மட்டும் இல்லைனா தேவையில்லாத பாத்திரமாய் நான் ஒதுக்கப்பட்டிருப்பேன் ஆண்டவரே. நீ பயனுள்ள பாத்திரமாய் மாற்றியது நீர் ஆண்டவரே. நீ கோதுமை மணியாய் என்னை உருவாக்கி தேவரீர் நானும் ஒரு விளைச்சலை ஏற்படுத்தி தள்ளத்தக்க to give an output, Lord. You made me worthy, oh Jesus. ஆண்டவரே உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே. வாழ்விலும் தாழ்விலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. என்னுடைய பலத்திலும் என்னுடைய பலவீனத்திலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீ கைவிடுவதில்லை ஆண்டவரே, நீ கைவிடுவதில்லை ஆண்டவரே. என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர் இயேசு
இயேசுவே என்றும் தாங்கி நடத்துவார். இவரே நல்ல நேசர், என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேராதென்னை காத்திடுவார். என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை அர்ப்பணிப்போடு சொல்லுங்க. இன்ப துன்ப நேரம், என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். சொல்லுங்க. நான் நம்பிடும் நேசர் இயேசுவே, நான் என்றென்றும் நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவார். விசுவாசத்தோடு நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய சமூகத்தில் வாயில திறந்து, தேவனே நீர் என்னை தாங்குவீர் ஆண்டவரே, தேவரீர் நீர் எங்களை தப்புவிப்பீர் ஆண்டவரே. எங்கள் இன்ப துன்ப நேரங்களில் கர்த்தாவே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை விடுவிக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை தாங்குவீர், நீர் எங்களை தப்புவிப்பீர் ஆண்டவரே. என் இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு பிரிப்பதில்லை. உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்பேன். மறுபடியும் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து, நீ உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்பேன். உயிர் உள்ளவரை நான் உம்மை தான் நேசிப்பேன், உயிருள்ளவரை உம்மை தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து என்னாலும் மேங்குதையா. எனது ஆன்மா உம்மை நினைத்து
இயேசு என்னாலும் மேங்குதையா. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கிறே. எந்த படுக்கையிலும் உம்மை நினைக்கின்றே, நடுராவிலும் தியானிக்கிறே. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேசர் நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நேசிக்கின்றேன் உம்மை தானையா. உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே, உண்மையை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. துன்பமோ துயரமோ வேதனையோ உம்மை விட்டு நாங்கள் பிரிவதில்லை. உயிர் உள்ளவரை உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. என் இன்ப துன்ப நேரத்தில் நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே. நீ அழைத்தவ நீர் கைவிடுவதில்லை ஆண்டவரே. எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறீர், நீர் அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், என் நேச நீர்தானே என்று அர்ப்பணித்து இந்த வார்த்தையை சொல்லி நாரதை நாம் முடிக்க போகிறோம். சேர்ந்து சொல்லுவோமா? என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. என் நேச நீர்தானையா, நேசிக்கின்றேன் உம்மை தானையா. நல்ல பிதாவே, எங்க ஆறுதலின் மகிமைப்பட்ட கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே உயர்த்தப்படும், எங்களோடு பேசும் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிற காரியங்களுக்கு நீர் பதில் கொடும் ஆண்டவரே. என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு, அவரே உன் ஆத்துமாவுக்கு ரட்சிப்பா இருக்கிறவர். எங்க ஆத்துமாவுக்கு ரட்சிப்பா இருக்கிறதினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை ரட்சித்து எங்களை விடுதலையாக்கும். உங்களுடைய கரத்தில் நாங்கள் விழுகிறோம். எல்லாவற்றும் நாம் மட்டும் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். ஒரு சில ஜெப குறிப்புக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி செபிப்போம். ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உள்ளத்தால் ஒருமனப்பட்டு உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்துக்காக ஆண்டவரே உங்கள் பாதப்படையில் வருகிறோம். ஆண்டவரே, எங்கள் இந்திய தேசத்து மீது கர்த்தர் இதுவரை ஆண்டவரே அன்பு வைத்து இரக்கம் வைத்து ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய பாதுகாப்பினால் வழிநடத்தி வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் நீர் மாற்றி அமைத்து தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஒன்று கூடி செபிக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிட வேண்டும் சொன்னீர். ஆண்டவரே, ஒன்று கூடி செபிக்கும் போது மகா பெரிய விடுதலை கர்த்தர் கட்டளிட வேண்டும் சொன்னீர். ஆண்டவரே, இந்த வேளையில் நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் இந்திய தேசத்தில் ஆண்டவரே சூழ்ந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் நீர் கட்டளிடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே கர்த்தருடைய பரிபூர்ண சுகம் இறங்கி வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உம்முடைய நன்மையினால் உம்முடைய திருப்தியால் ஆண்டவரே உம்முடைய ஆறுதலினால் உம்முடைய தேர்தலினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆண்டவரே இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, விசேஷமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்க கர்ப்பிணி பெண்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய ஆண்டவரே சுகம் இறங்கி வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தாய்க்கும் ஆண்டவரே குழந்தைக்கும் எந்த ஒரு பாதிப்பு வராதபடிக்கு கர்த்தர் வேலி எடுத்து பாதுகாத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, பெரியோருக்காக ஆண்டவரே சிறு குழந்தைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எல்லா சுகவினங்களை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, உடலில் ஆண்டவர் எதிர்ப்பு சக்தியை நீர் கட்டளிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நீர் சத்துவத்தை நீர் தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா,
அப்பா இந்த சூழ்நிலை மத்தியில் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு காவல்துறைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதார பணிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே, மருத்துவர்களுக்காக ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நாங்கள் ஆண்டவரே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விசேஷ ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எந்த ஒரு ஆண்டவரே பாதிப்பும் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியில் தங்களை தியாகம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் வந்து விடாதபடிக்கு கர்த்தர் நீர் வேல் எடுத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் சொன்ன கர்த்தாவே, உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொன்ன கர்த்தாவே, எல்லா சூழ்நிலையும் இந்திய தேசத்தில் நீர் மாற்ற முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கை உன் மீது வைத்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நன்மையான காரியங்களை செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேசத்தில் எல்லா சூழ்நிலை கர்த்தர் நீ மாற்றப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமில்லை, இப்பொழுதும் ஒவ்வொரு சபைக்காக ஒவ்வொரு சபையின் போதர்களுக்காக நம்ம செபிக்க போகிறோம். நம்ம எல்லாம் செபிப்போம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபைக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சபையின் ஊழியர்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த சூழ்நிலை மத்தியில் நீர் ஆசீர்வதித்து நீர் உம்முடைய பாதையில் வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. சபையின் மூலம் செய்யப்படக்கூடிய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் தாவே நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பரத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்படட்டும். பரத்திலிருந்து தடைகள் எல்லாம் கர்த்தர் ஆண்டவரை உடைத்து ஒரு புது வழியை இந்த வேளையில் கட்டளிட முடியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் மகிமையான காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு போதர்களின் குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு போதர் குடும்பத்தில் கர்த்தர் ஆண்டவர் வேலி எடுத்து எந்த ஒரு பொல்லாப்பு எந்த ஒரு வாதை ஆண்டவரை அணுகாதபடிக்கு கர்த்தர் நீர் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் மேன்மையை கட்டளிட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே குறைவுகளை கர்த்தர் நிறைவாய் மாற்றி தாங்க ஆண்டவரே. உங்க கரத்தில் ஒவ்வொரு ஊழியர்களும் ஒவ்வொரு சபையின் ஊழியர்களும் கர்த்தர் நாங்கள் தருகிறோம் ஆண்டவரே. நீங்க ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆலயத்திற்கான அறிவிப்புகள். நமது சபையின் எல்லா நிகழ்ச்சிகளும் நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. யாவரும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். சிறுவர்கள் ஆராதனை. இன்று காலை 10 மணிக்கு சிறுவர்கள் ஆராதனை நேரலையில் ஒளிபரப்பப்படும். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஹிந்தி ஆராதனை. இன்று காலை 11:30 மணிக்கு ஹிந்தி ஆராதனை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படும். ஹிந்தி தெரிந்த யாவரும் இதை பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். மற்றும் ஹிந்தி தெரிந்த யாவருக்கும் இந்த ஆராதனையை அறிமுகப்படுத்தும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். வாலிபர்கள் ஆராதனை. இன்று மாலை 6 மணிக்கு வாலிபர்கள் ஆராதனை நேரலையில் ஒளிபரப்பப்படும். வாலிபர்கள் யாவரும் பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். பெண்கள் ஐக்கியம். வருகின்ற செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு பெண்கள் ஐக்கியம் நேரலையில் ஒளிபரப்பப்படும். பெண்கள் யாவரும் பார்க்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபம். தினமும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை அதிகாலை ஜெபம் ஜூம் ஆப்பில் நடைபெறுகிறது. யாவரும் தவறாமல் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெபத்திற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்குத்தத்த ஆராதனை. வருகின்ற 1ஆம் தேதி புதன்கிழமை காலை 5 மணிக்கு வாக்குத்தத்த ஆராதனை நேரலையில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நீங்கள் யாவரும் பார்த்து தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் அனைத்து நிகழ்ச்சிகளும் ஃபேஸ்புக் மற்றும் யூடியூபில் சென்னை ஹோப் ஏஜி என்ற முகவரியில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபாலோ செய்யவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் வெப்சைட் அட்ரஸ் www.chennaihopeag.org. இன்று அல்லது இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கும்படி உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். கண்களை மூடி செபிப்போம். நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள தகப்பனே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய புது புது கிருபைகளை
ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தந்து நீ ஆசீர்வித்து வருகிறீரே. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து உம்முடைய புது கிருபைகளால் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த வருடத்தில் ஆண்டவரே எல்லாவித நன்மைகளும் கிடைப்பதற்கு கர்த்தர் நீ கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பாதுகாப்பு, ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பலன், ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய ஆரோக்கியம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும், எல்லா ஆண்டவரே சத்ருவின் எல்லா பொல்லாத கண்களுக்கும் விலக்கி பாதுகாத்து ஒவ்வொரு பிள்ளைகளும் நன்மையால் திருப்தியாக்கி நீ ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என்று சொன்ன கர்த்தாவே, இந்த புதிய வருடத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய சுக வாழ்வை அவர்களுக்கு நீ தந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். எல்லாவித காரியத்திலும் ஜெயமாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். இப்போதும் ஒரு காணிக்கை பாடல் பாடப்படும். அன்பில்லா உலகத்திலே அன்பராமே சுவந்தார், அன்பை தரவே தன்னை தந்தார், உன் ஜீவன் மீட்டுக் கொள்ள. அன்பை தரவே தன்னை தந்தார், உன் ஜீவன் மீட்டுக் கொள்ள. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அன்பில்லா உலகத்திலே, அன்பில்லா உலகத்திலே சொந்தமில்லை பந்தமில்லை, உயிர் கொடுப்பான் தோழனில்லை என்று ஏங்குகின்றாயோ. சொந்தமில்லை பந்தமில்லை, உயிர் கொடுப்பான் தோழனில்லை என்று ஏங்குகின்றாயோ. நல்ல மேய்ப்பனுண்டு, கனிவாய் நடத்திடுவார். நல்ல மேய்ப்பனுண்டு, கனிவாய் நடத்திடுவார். அவரின் நாடுகள் அழிந்து போவதில்லை. அவரின் நாடுகள் அழிந்து போவதில்லை. கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. அன்பில்லா உலகத்திலே, அன்பில்லா உலகத்திலே, அன்பில்லா உலகத்திலே அன்பராமே சுவந்தார், அன்பை தரவே தன்னை தந்தார், உன் ஜீவன் மீட்டுக் கொள்ள. நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் காணிக்க ஆசீர்வதிக்கும்படியாக. நல்ல ஆண்டவரே, கிருபையுள்ள தகப்பனே, ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிற ஆண்டவரே விலையேற பெற்ற
காணிக்கைக்காக உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஐயா. கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கர்த்தர் நீர் 30, 60, 100 ஆசீர்வாதங்களை அறுக்க கர்த்தர் நீர் வழிவாசல்களை திறந்து தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவித சூழ்நிலைகளும் கர்த்தர் நீர் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்த நீர் வழி நடத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீணான செலவுகள், வீணான ஆண்டவர் எந்த ஒரு காரியத்திலும் ஆண்டவர் உம்முடைய ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் செல்லாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து வழி நடத்த முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். அந்த எருசலேமின் வாழ்வை ஒவ்வொரு பிள்ளைகளும் காண கர்த்தர் கிருபை செய்வீராக. உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்யுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். We greet you all in the name of the Lord and Savior Jesus Christ. இந்த அருமையான வேளையில் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். In this beautiful time the Lord has helped us to listen to the voice of God. Let's praise God for that. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for the Lord to speak to us in this morning. சிங்காசனத்திலிருந்து கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி தரும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise God for the Lord's words to come out from his throne. கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் 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 என்று சொல்லி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருப்போம். Lord, we praise you, Father. Lord, we praise you. Lord, we praise you. Lord, we praise you. Keep on praising his name. தர்மியான வேளையில் எங்களோடு கூட நீர் பேசும் ஆண்டவரே. In this beautiful time, Lord, speak to us, O Father. அடியேனை மூடி மறைத்துக் கொள்ளும். Lord, cover us with your presence. உம்முடைய கிருபை மாத்திரம் வெளிப்படட்டும். Let your grace alone be revealed. உம்முடைய வருகைக்கு நீர் எங்களை தகுதிப்படுத்தும். Lord, make us worthy for your coming, O Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In the name of Jesus Christ we pray. Amen. ஆண்டவருடைய வேத வசனத்திற்கு நேராய் நாம் நம்முடைய கவனத்தை திருப்புவோம். Let's turn our attention to word of God. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசியுங்கள். Book of Revelations 22nd chapter 12th verse, and shall someone read it for me? இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். Dear children of God, the word of God says that my God is coming very soon. பிரியமானவர்களே, நமக்கு இருக்கிற நம்பிக்கை என்னவென்றால் நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். Dear children of God, the trust that we have is our God is coming very soon. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்கள், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். Raise your hand and say, the Lord is coming very soon. யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அருமைரட்சகராகிய ஆண்டவர் ஜெபிக்கின்ற பொழுது இப்படியாய் ஜெபித்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். In Bible, John 17 chapter 24th verse, when Jesus Christ prayed, he prayed in this way. பிதாவே, உலக தோற்றத்திற்கு முன் நீர் என்னில் அன்பாய் இருந்தபடினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். பிரியமானவர்களே, இந்த வேத வசனத்தின் சுருக்கத்தை நாம் பார்ப்போமானால், நீர் எனக்கு தந்த மகிமையை என்னுடையவர்கள் காண வேண்டும் என்றும் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் வந்து சேர வேண்டும் என்றும் விரும்புகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். The brief thing of this verse, I desire they also who gave me may be with me where I am, and they may see the glory of what I have. என்னுடைய மகிமையை என்னுடையவர்கள் காண வேண்டும், நான் இருக்கிற இடத்திலே அவர்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்புகிறார். They have to see my glory and also be with me, says the Lord. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் எதற்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மகிமையை நாம் காண வேண்டும், அவரோடு கூட இருக்க வேண்டும். Dear children of God, why God has selected us and separated us? Because we may behold the glory which you have given me. அவருடைய மகிமையை நமக்கு காட்டும்படியாகவும் அவரோடு கூட நம்மை சேர்க்கும்படியாகவும் நம்முடைய ஆண்டவர்
இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி The இருக்கிறார். Lord says for us to gather towards himself and also us to see his glory. The Lord says, I am coming very soon. பிரியமானவர்களே, அவர் இருக்கிற இடத்திலே நித்திய பேரின்பம் உண்டு என்று சொல்லி வேதத்திலே The சொல்லப்பட்டிருக்கிறது. children of God, Bible clearly says that there is everlasting joy in the place that he is. இந்த உலகத்திலே வேதனை இருக்கிறது, என் ஆண்டவர் இருக்கிற இடமோ வேதனை இல்லாத இடமாய் இருக்கிறது. In this world there is pain, but the place where our Lord is there is no pain in that. இந்த உலகத்திலே நமக்கு கண்ணீர் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிற இடத்திலே நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும் என்று The சொல்லப்பட்டிருக்கிறது. children of God, in this world there is tears, but in the place where our God takes us and gathers us, all our tears will be wiped off. அப்படிப்பட்ட மேன்மையான இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும்படியாய் நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லுகிறார். To take us to the right place, to take us to the right destination, our Lord says he is coming very soon. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். Gospel of John 14th chapter. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். Gospel of John 14th chapter. மூன்றாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Third verse, what we read over here. வாசியுங்கள். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பிரியமானவர்களே, இங்கே மிகவும் தெளிவாய் சொல்லுகிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். The verse says, and if I go and prepare a place for you, I will come again and receive you to myself, that where I am, there you may also be. பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். நம்முடைய ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே நம்மை கொண்டு சேர்க்கும்படியாய் இயேசு வரப்போகிறார். Dear children of God, listen to this very carefully. Where our God is, to take us to that place, our God is going to come very soon. ஆதலால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why Bible clearly says our home is in heaven. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை என்று சொல்லி வேதத்திலே தெளிவாய் The சொல்லப்பட்டிருக்கிறது. Bible clearly says there is no stable city in this world. நம்முடைய முற்பிதாக்கள் பிரியமானவர்களே அந்நியரும் பரதேசிகளுமாய் ஜீவித்துக் கொண்டிருந்தார்கள். The children of God, our forefathers were living a nomadic life. நம்முடைய எண்ணமெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? Do you know how all our intentions should be? இந்த உலகம் எனக்கு சொந்தமானது அல்ல. This world doesn't belong to me. இந்த உலகம் அக்கினிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. This world belongs to fire. என்னுடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. My residence is in heaven. நான் இயேசுவோடு இருக்க வேண்டியவன். I shall be with Jesus நான் Christ. இயேசுவோடு வாழ வேண்டியவன். I shall live with him. நான் இந்த உலகத்திற்கு சொந்தக்காரன் அல்ல. I don't belong to this world. என்னுடைய சொந்தமோ பரலோகத்தில் இருக்கிறது. And all my things belongs to heaven. இந்த நிச்சயத்தோடு நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். With that confidence we must live our life. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். God is going to come very soon. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Acts 1st chapter 11th verse, what we read over here. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் யாராவது ஒருவர் வாசியுங்கள். Acts 1st chapter 11th verse. கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். The Lord who has come said to us that I am coming quickly. அது மாத்திரமல்ல, என்னுடையவர்கள் என்னுடைய மகிமையை காண வேண்டும், நான் இருக்கிற இடத்திலே அவர்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி The இருக்கிறார். Lord who has said us, my people should see my glory and should gather themselves in my presence. இந்த இடத்திலே பிரியமானவர்களே, கலிலேய மனுஷர் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி Here சொல்லப்பட்டிருக்கிறது. the Bible says the men of Galilee were looking, gazing up into heaven. அருமை இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி செல்கிறார். When Jesus Christ was taken up to heaven, அப்பொழுது பிரியமானவர்களே, வெண் வஸ்திரம் தரித்த தூதர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? what happened over there? The angels came over there and said these words. கலிலேய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு நிற்கிறீர்கள்? Men of Galilee, why do you stand gazing up into heaven? உங்களிடத்திலிருந்து வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக
வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். The same Jesus who was taken up from you into heaven will also come in the same manner as you saw him go into heaven. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். The children of God, our God is coming very soon. உன்னுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் தேவ பிள்ளையே. All your sorrows will change into gladness, dear children of God. இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானதல்ல. The sufferings that we face today is not compared to the glory that we are going to receive. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். All the problems that we are facing today shall remove very soon. சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே. Never be discouraged, dear children of God. அதைரியப்படாதே தேவ பிள்ளையே. Never be broken down. நம்முடைய இயேசு ஜீவிக்கிறார். Our God is a living God. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். And he is going to come very soon. எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? How many are happy for this? வலது கரத்தை உயர்த்தி இருக்கிற இடத்துல அல்லேலூயா என்று சொல்லுங்கள். Raise your right hand and say and praise God. ஒரு அருமையான பாடல் உணர்ந்தவர்களாய் நாம் பாடுவோம். One beautiful song, we'll understand the meaning of it and sing it together. Praise the Lord. இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. ஆண்டாமிதிலே இயேசு வந்தார், நாமும் ஆயத்தமாக இருப்போமே. ஆண்டாமிதிலே இயேசு வந்தார், நாமும் ஆயத்தமாக இருப்போமே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் எல்லாரும் சொல்லுவோம். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரா. ஆண்டாமிதிலே இயேசு வந்தால், நாமும் ஆயத்தமாக இருப்போமே. ஆண்டாமிதிலே இயேசு வந்தால், நாமும் ஆயத்தமாக இருப்போமே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I am coming very soon. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். Our God says, your children of God, behold, I am coming quickly. நம்முடைய ஆண்டவர் அவருடைய விருப்பத்தை சொல்லுகின்ற பொழுது, என்னுடையவர்கள் என்னுடைய மகிமையை காண வேண்டும், நான் இருக்கிற இடத்திலே அவர்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்லி விரும்பினார். The Lord says his desire that you, the Lord, each and every one of us shall be with him and shall see the glory of him. நான் போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி பின்பு என்னிடத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். And Lord has promised, I shall go and prepare a place for you. I will come again and receive you. பிரியமானவர்களே, கலிலேயா மனுஷர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது, கலிலேயா மனுஷரே, ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் மறுபடியுமாய் வருவார் என்று தூதர்கள் சொன்னார்கள். When the men of Galilee was gazing up into heaven, the angels came and said, men of Galilee, why do you stand gazing up into heaven? The same Jesus Christ who was taken up into heaven will also come in the same manner as you saw him go into heaven. பாருங்கள், பரிசுத்த பவுல் தீத்துவுக்கு எழுதுகின்ற பொழுது அவர் இப்படியாய் சொல்லுகிறார். The children of God, look at this. When Paul writes to Titus, he writes in this way. தீத்து 2ஆம் அதிகாரம், Titus 2nd chapter. தீத்து 2ஆம் அதிகாரம் Titus 2nd chapter. 13வது வசனத்தை வாசியுங்கள். 13th verse says, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. the good name of the Lord be glorified. பாருங்கள், இயேசு கிறிஸ்து
இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் என்பதை குறித்து பரிசுத்த பவுல் சொல்லுகின்ற பொழுது அது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியம் என்று சொல்லுகிறார். When the Paul mentions about the second coming of Jesus Christ, he says in this way, it is a blessed hope and a glorious appearing. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை என்ன தெரியுமா? அது நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமாய் இருக்கிறது. The children of God, the second coming of the Lord is how is in our life. It's a blessed hope and a glorious appearing. இயேசுவை நம்புகிற, இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய வருகை ஆனந்த பாக்கியமாய் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். Everyone who touched Jesus Christ, everyone who worshiped the Lord, it's a blessed hope for us and it's a glorious appearing for us. இந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்கள். Read the verse again. நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. பிரியமானவர்களே, இந்த ஆனந்த பாக்கியம் நமக்கு என்ன போதித்துக் கொண்டிருக்கிறது தெரியுமா? The children of God, this blessed hope, what it preaches us, நாம் எதிர்பார்க்கிற நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். Lord God whom we expect is going to come very soon. அவருடைய பிரசன்னமாகுதலை தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். We must keep on holding and looking towards the glorious appearing of our God. இந்த அருமையான வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? The children of God who is listening to the voice of God in this morning, can you say that you are awaiting for the glorious appearing of the Lord? பிரியமானவர்களே, இயேசு வர வேண்டும், நான் அவரோடு கூட அந்த நித்திய ராஜ்யத்தை சுதந்தரிக்க வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்கு இருக்கிறதா? Dear children of God, do you have a zeal for Christ and do you have an eagerness inside that you must see, you must be in the second coming of the Lord? அந்த ஆனந்த பாக்கியத்தை காண்பதற்கு ஒரு எதிர்பார்ப்பு உங்களுடைய ஜீவியத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் வெட்கப்பட்டு போய் விடுவீர்கள். If you are not looking forward for the blessed hope and the glorious appearing of the great God, you shall be ashamed. நம்முடைய ஆண்டவர் முதலாம் தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் 17வது வசனத்தையும் வாசிக்கின்ற பொழுது அங்கே எப்படி வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In 1 Thessalonians 4th chapter 16th verse and 17th verse, the Lord describes himself like how he is going to come back. 16வது வசனத்தை வாசியுங்கள். In 16th verse we read, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. let the good name of the Lord be glorified. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். For the Lord himself will descend from the heaven with a shout, with the voice of an archangel and with the trumpet of God, and the dead in Christ will rise first. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்கி வருவார். The children of God, behold, the Lord who said, behold, I am coming quickly, he shall descend from heaven with shout, with the voice of an archangel and with the trumpet of the Lord. அருமையானவர்களே, கலிலேய மனுஷரே, ஏன் நீங்கள் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களுக்கு முன்பாக வானத்திற்கு ஏறி சென்ற இயேசு மறுபடியுமாய் இறங்கி வருவார் என்று சொன்னது போல இயேசு ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடு இறங்கி வருவார். As it was said to men of Galilee, why do you stand gazing up into heaven? The same Jesus Christ who was taken up into heaven will also come in like the same manner as you saw him going to heaven. The same God will come back in the same way he has taken up. அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Bible clearly says the dead in Christ will rise first. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அனுபவம் ஒன்றும் கிறிஸ்துவுக்குள் மரிக்காத அனுபவம் ஒன்றும் ரெண்டு காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. There are two things that is mentioned in the Bible: the people that are died dead in Christ, the people who are not dead in Christ. மரணம் எப்பொழுது ஒரு மனிதனை சந்திக்கும் என்று சொல்ல முடியாது. பிரியமானவர்களே, The children of God, we cannot say that when a man faces death. நாம் மரித்தாலும் தேவனுடைய சமூகத்திலே இருப்போம் என்ற நிச்சயம் நம்முடைய ஜீவியத்திலே இருக்கிறதா? But one thing that we have with confidence that even if we die, do you have the confidence that you shall be with the God? நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். God is going to come
very soon. அவருடைய வருகைக்கு நாம் தகுதி உள்ளவர்களாய் இருக்க Let வேண்டும். us be worthy for the second coming of the Lord. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் சொல்லுகிறார். Peter says in this way, இரண்டாம் பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 Peter 3rd chapter, இரண்டாம் பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 Peter 3rd chapter, 9வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? 9th verse, we read it in this way. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாய் இராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவது. Let the good name of the Lord be glorified. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். Dear children of God, the Lord who said, behold, I am coming very quickly, and that same God is delaying sometimes. நீங்கள் என்னுடைய மகிமையை காண வேண்டும், நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் வந்து சேர வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். The Lord who said, you must see my glory and you shall be in the place where I am, the same God also delays. கலிலேயா மனுஷரே, உங்களுக்கு எதிரே எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு மறுபடியுமாய் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்ற சத்தம் கேட்டதே அந்த நல்ல ஆண்டவர் தாமதித்துக் கொண்டே இருக்கிறார். Men of Galilee, the same God who was taken up into heaven will come in the same manner as he has entered into heaven. That same promise is being delayed for some reasons. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காளத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமே, அந்த நம்பிக்கை ஏன் தாமதமாகிறது? We have a trust and a hope, for Lord himself will descend from the heaven with a shout, with the voice of the archangel, and with the trumpet of the Lord, and the dead in Christ will rise first. Why this hope is getting delayed? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகிற பொழுது தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிற பொழுது கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is not slack concerning his promise, as some count slackness, but it's long suffering towards us, not willing that anyone should perish, but that all should come to repentance. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, பேதுரு அப்போஸ்தலன் இந்த இடத்திலே ரெண்டு காரியத்தை சொல்லுகிறார். Peter says two things in this place. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பி தாமதமாய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. Bible clearly says that everyone should repent, so that the long is slack concerning things. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அபிஷேகத்தில் நிறைந்து பரிசுத்தப்படுத்தி பலனடைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். The children of God, everyone in this world should receive Christ, to repent from sins, change his life, to live a holy life. This is what God expects from every one of us. இரண்டாவதாக பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். And secondly it says, but it's long suffering towards us. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, நம்மேல் நம்முடைய ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். Because us the Lord has long suffering. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன ஆண்டவர் தாமதமாய் இருப்பதற்கு ரெண்டு காரணங்கள் இங்கே The சொல்லப்பட்டிருக்கிறது. children of God, the Lord who said that I am coming very soon, there are two reasons for his slackness. முதலாவதாக எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் தாமதமாய் வருகிறார். The Lord wants everyone to repent. இரண்டாவது சபையானது மனம் திரும்ப வேண்டும், சபையானது தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்று விரும்பி ஆண்டவர் நீடிய பொறுமையோடு இருக்கிறார். And the Lord wants the church to turn towards him. The Lord wants the church to do his will. For that the Lord is long suffering. தர்மியான வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சித்தம் செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? The children of God who's listening to the voice of the Lord in this morning, are you a person doing God's will? ஒருவன் பின்வாங்கி போனானே ஆகில் என்னுடைய ஆவி அவனிடத்தில் பிரியமாய் இருப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? If one man backslides, the Lord is the heavenly spirit, the Holy Spirit is not in that man. Are you listening to the voice of the Spirit? பிரியமானவர்களே, கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொல்லி
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? The children of God, Bible clearly says in the last days the love will be declining. Do you have the spirit of love? கடைசி நாட்களிலே அனலுமின்றி குளிருமின்றி ஒரு கூட்டம் இருக்கிறது போல சபையை நீங்கள் அனலுமின்றி குளிருமின்றி வெதுவெதுப்பாய் ஒய்யாரமாய் இருக்கிறீர்களா? The children of God in the last days are said in the Bible, not hot, not cold, somewhere be in lukewarm position. Are you making the church to be in a lukewarm position? கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் எப்படிப்பட்ட நிலவரத்திலே இருக்கிறீர்கள்? The children of God, Bible clearly says that on the last day there will be false prophet rising up and they shall deceive the church. In what situation that you are? கள்ள உபதேசங்களை கேட்டு வஞ்சிக்கப்பட்டு போன நிலவரத்திலே நீங்கள் இருக்கிறீர்களா? Are you in a position that you have been deceived by wrong doctrines? அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவர் தியாகமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்தார். நீங்கள் தியாகமுள்ள ஒரு ஜீவியத்தை செய்கிறீர்களா? Our God, dear children of God, led a sacrificial life. Are you leading a sacrificial life? மனுஷகுமாரன் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதே. நீங்கள் விசுவாசத்திலே வல்லமை உள்ளவர்களாய் இருக்கிறீர்களா? The children of God, when the Son of Man comes to the world, he shall see faith. Can he see faith in each and every one of us? விசுவாசத்தை துவக்கரும் முடிக்கிறவருமாகிய அவரை நோக்கி எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நான் பொறுமையோடு ஓடுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? The children of God, can you testify that before the author and the finisher of faith, I am running steadily in faith? பேதுரு அப்போஸ்தலன் சொல்லுகின்ற பொழுது இப்படியாய் சொல்லுகிறான். Peter says in this way. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம். 1 Peter 4th chapter. முதலாம் பேதுரு 4ஆம் அதிகாரம். 1 Peter 4th chapter. 18வது வசனத்தை வாசியுங்கள். 18th verse says, நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? ஆண்டவருடைய நல்ல நாம மகிமைப்படுவதாக. let the good name of the Lord be glorified. நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If the righteous one is scarcely saved, where will the ungodly and the sinner appear? நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதென்றால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான்? If the righteous one is scarcely saved, where will the ungodly and the sinner appear? முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. The one who stays till the last is saved. நீங்கள் மனம் திரும்பினது உண்மைதான். You have repented, it's true. நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தது உண்மைதான். Your God baptism is true. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றது உண்மைதான். You are filled with the anointing of Holy Spirit, is true. உங்களுடைய ஓட்டத்தில் முடிவு பரியந்த உண்மையுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா? In your race, are you truthful and faithful in every aspect of your life till the end? முடிவு பரியந்த நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். Only if you stay till the end you shall be அருமையான saved. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மேல் ஏன் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் தெரியுமா? Dear children of God, why is God long suffering for us? சபையே, நீ எந்த நிலவரத்தில் இருக்கிறாய் என்பதை நினைத்து ஆராய்ந்து பார்த்து தேவனுக்கு நேராக திரும்புவாயாக. Dear children of God, analyze your life. Church, analyze your life and turn yourself to God. இஸ்ரவேலே, நீ திரும்புவதற்கு மனதாய் இருந்தால் என்னிடமாய் திரும்பு என்று ஆண்டவர் அழைக்கிறார். And Bible clearly says, oh Israel, if you want to turn back to me. ஆகையால் இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து ஆதியில் செய்த கிரியைகளை நீ செய்வாயாக. Bible clearly says, remember from where you have fallen, repent and do the works of your beginning days. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை உன்னிடத்திலிருந்து அகற்றி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். And if you are not repenting, I shall remove the lampstand from the place. பயங்கரமான நியாய தீர்ப்பு வரப்போகிறது. There is a judgment that is coming against உன்னுடைய us. ஜீவியத்தை நீ ஒப்பு கொடுக்க மாட்டாயா? Submit yourself into the hands of God. நீ மனம் திரும்ப மாட்டாயா? Won't you repent yourself? நீ உன்னை ஒப்பு கொடுக்க மாட்டாயா? Don't you submit yourself? உன்னுடைய ஜீவியம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். Your life will be refurbished. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be நாம் glorified. பாடின பாடலை உணர்ந்தவர்களாய் மறுபடியும் பாடுவோம். Praise the Lord. இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். ஆண்டாமிதிலே இயேசு வந்தார், நாமும் ஆயத்தமாக இருப்போமே.
ஆண்டாமிதிலே இயேசு வந்தால் நாமும் ஆயத்தமாக இருப்போமே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சி உணர்ந்து பாடுங்க. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. எரிகோவின் கோட்டை விழுந்ததே, இந்த துதியாகும் ஆயுதமதீனா. எரிகோவின் கோட்டை விழுந்ததே, இந்த துதியாகும் ஆயுதமதீனா. ஆக பாடி கழித்து துதிப்போமே, தீய சாத்தானின் கோட்டைகள் விழவே. ஆக பாடி கழித்து துதிப்போமே, தீய சாத்தானின் கோட்டைகள் விழவே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். The Lord is not slack concerning his promise, as some count slackness, but is long suffering towards us, not willing that any should perish, but that all should come to repentance. நீதிமானை ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? If the righteous one is scarcely saved, where will the ungodly and the sinner appear? பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். The children of God, the Lord expects everyone in this world to repent. ஆதலால் ஒருவனும் கெட்டுப்போவது என்னுடைய சித்தமல்ல என்று சொன்ன ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். So let's praise God and expand his kingdom. The Lord who said, I don't want anyone to perish. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்தார் என்பதை சாட்சியாக சொல்லுங்கள். What all God did in your life, say it as a testimony to others. தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்தின ஆண்டவரை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். Always praise God and be a testimony towards others, saying that the Lord who has raised me up from the bottom of this world. இந்த பொல்லாத சூழ்நிலைகளிலே நம்மை பாதுகாத்து உள்ளங்கையிலே வரைந்து வைத்து நம்மை நடத்துகிற ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். In this pandemic situation, praise the Lord for everything that he has done in our life, and praise God for he protecting our lives. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. இரண்டாவதாக பிரியமானவர்களே, சபையிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? Secondly, what does God expects from the church? பரிசுத்த பவுல் எபிரேயருக்கு எழுதுகின்ற பொழுது இப்படி எழுதுகிறார். Paul writes in this way to Hebrews. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். Hebrews 12 chapter 28th verse. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்க கேட்போம். Hebrews 12 chapter 28th verse. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். Since we are receiving a kingdom which cannot be shaken, let us have the grace by which we serve God acceptably with reverence and godly fear. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் அழிந்து போய்விடும். Everything in this world shall perish, dear children of God. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ அசைவில்லாத ஒரு ராஜ்யத்திற்கு செல்ல போகிறோம். But we, being the children of God, we are going to go to a place that has an unshakable kingdom. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. இங்கே அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறார்? ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். So the apostle says in this way, therefore, since we are receiving a kingdom that cannot be shaken, let us have grace by which we serve God acceptably with reverence and godly fear. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடு நடந்து கொள்ள வேண்டும். We receiving a kingdom that cannot be shaken, we must be acceptably with reverence and godly fear. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And Bible clearly says shunning evil is fear of God. வேதத்திலே தீமை என்று சொல்லி என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ
அதையெல்லாம் வெறுத்து விடுங்கள். In the Bible which clearly says what all is evil, cast away from your sight. பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். You be a faithful godly generation. பக்தி உள்ளவனை கர்த்தர் தனக்கென்று சேர்த்துக் கொள்வார் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. The Bible clearly says the Lord shall gather his people together. தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யுங்கள். Praise God, worship God in the way that he deserves. சகல துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துங்கள். All the glory and all the honor in your life give it to the Lord. எந்த மனிதனை துதிபாடாதிருங்கள். Don't praise a man in your life. எந்த மனிதனை உயர்த்தாதிருங்கள். Don't raise a man in your life. நம்மை உயர்த்தின, நமக்கு ஜீவனை தந்த, நம்மை பலப்படுத்தின, இதுவரைக்கும் வாழ வைத்த அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். The Lord who has raised you, the Lord who has given you life, the Lord who has given you breath to move about, to walk, keep on praising the name of the Lord. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை பிரியமானவர்களே. Dear children of God, it is by his grace that we are able to stand and we are not being destroyed. ஆதலால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருங்கள். In every day of your life keep on praising the Lord, saying that Lord, your grace has been holding me, O Father. பிரியமானவர்களே, கிருபையை நீங்கள் இழந்து விடாதிருங்கள். Never lose the grace of the Lord. கிருபையை நீங்கள் போக்கடித்து விடாதிருங்கள். Never waste the grace of the Lord. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர வேண்டும். Let goodness and mercy keep on following you. ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்கின்ற பொழுது நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும் பிரியமானவர்களே. When you keep on praising the name of the Lord, goodness and mercy shall follow you, the children of God. கண்டிப்பாக அதி சீக்கிரத்திலே வரப்போகிறேன் என்று வாக்குரைத்த ஆண்டவரை நாம் முகமுகமாய் காண முடியும். And we are going to see the Lord who said I am going to come very soon, and we are going to face him face to face. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. நம்முடைய ஆண்டவர் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். The Lord expects each and every one of the person in this world to repent. நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். With reverence and godly fear we must keep on praising the Lord and worshiping him. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம். Malachi 3rd chapter. மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம். Malachi 3rd chapter. 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 17th verse what we read over here. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சம்பத்தை சேர்க்க வருகிறார். The children of God, what is said over here, the Lord shall come to join his resources. இந்த அருமையான வேளையில் தேவ சத்தத்தை கேட்கிற பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அவருடைய சொந்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல முடியுமா? The children of God, can you say that we are God's resources in God's hands? ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. The good name of the Lord be glorified. நீங்கள் அவருடைய சொந்த சம்பத்தாய் இருந்தால் நிச்சயமாக அவருடைய வருகையிலே நீங்கள் காணப்பட முடியும். Bible says in this word, they shall be mine. If you are his, then you shall be in the second coming of the Lord. அவருக்கு சொந்தமானவர்களை சேர்க்கும்படியாய் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். To gather something that belongs to him, the Lord is going to come very soon. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். The Bible says in Exodus 19th chapter 5th verse, therefore now if you will indeed obey my voice and keep my covenant, then you shall be a special treasure to me above all people, for all the earth is mine. ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். If you will indeed obey my voice and keep my covenant, then you shall be a special treasure to me above all people, for all the earth is mine. பிரியமானவர்களே, நன்றாக நீங்கள் மனதிலே ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். The children of God, remember one thing very carefully in your hearts. இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் மாத்திரமல்ல, தேவனுடைய ஜனங்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The children of God, not only the people of this world, but also God's people must repent. பொல்லாத வழிகளை விட்டு விலக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord expects us to be turning back away from the evil ways. பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். With reverence and godly fear we may serve him and worship him. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற பொழுது அவருடைய சொந்த சம்பத்தாய் இருப்போம்,
அந்த சொந்த சம்பத்தை சேர்ப்பதற்கு இயேசு வரப்போகிறார். And therefore if you obey his voice and listen to his commandments, and then you shall be a special treasure and you shall be in the second coming of the Lord. தர்மியான வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் அவருடைய சொந்த சம்பத் என்று சொல்ல முடியுமா? Dear children of God who's listening to the voice of the Lord in this morning, can you say that you are his special people? நான் ஆண்டவருடைய சொந்த ஜனம் என்று சொல்லி நீ சொல்ல முடியுமா? Can you say that you are his special people? நான் இயேசுவோடு கூட இணைவதற்கு சேர்வதற்கு ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? Can you say that I am ready to join with the second coming of the Lord to be his people? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பூரணப்படுகிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? Dear children of God, can you testify saying that upon holy I am changing myself to be a worthy vessel in God's hands? அந்த தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனை சந்திப்பதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? Can you say that the Lord who doesn't like evil, can you say that I am ready to meet that person? துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற என் ஆண்டவரை சந்திப்பதற்கு துதிக்கிற ஒரு மனிதனாய் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் சொல்ல முடியுமா? Can you testify saying that the Lord who lives among the praises, are you a person who keeps on praising his name? நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். The children of God, our God is going to come very soon. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 Peter 3rd chapter. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 Peter 3rd chapter. இரண்டாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அங்கே என்ன வாசிக்கிறோம்? Second verse, what we read over here. வாசிங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. Let the good name of the Lord be glorified. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. Behold, now we are children of God, and it has not been revealed what we shall be. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். But we know that when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். But we know when he is revealed, we shall be like him, for we shall see him as he is. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். Dear children of God, why did God call us? Because we must be like him. அந்த தீமையை நோக்கி பார்க்காத சுத்த கண்ணனை போல இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறார். The Lord who shuns evil, we must be in the same way like our God. அருமையான தேவனுடைய பிள்ளையே, பூரண பரிசுத்தமுள்ள அந்த ஜீவனுள்ள இயேசுவை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அழைத்திருக்கிறார். The Lord has called us to be like the holy God, to be like Jesus Christ. அவர் இந்த உலகத்திலே அன்புள்ளவராய் வெளிப்பட்டது போல தேவனுடைய பிள்ளையே, நீ அன்பிலே பூரணப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைத்திருக்கிறார். As Jesus Christ was filled with love, in the same way the Lord has called us to be filled with love. அவர் இந்த உலகத்திலே ஜீவிக்கின்ற பொழுது திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினது போல தேவ பிள்ளையே, மனதுருக்கமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் நீ இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Dear children of God, when Jesus Christ was on this earth, the Lord was filled with compassion, seeing multitudes of people. The same God is expecting from us that we must have a compassion towards multitude that are being destroyed. அருமை இரட்சகராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனக்கு துரோகம் செய்தவர்களை கூட மன்னித்தது போல நீ மன்னிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The children of God, the Lord expects us to be a person that Jesus Christ was stabbed behind, but he forgave them. In the same way, the Lord expects us to forgive others in the same way Jesus Christ forgave others. அருமையான தேவனுடைய பிள்ளையே, என்னிடத்தில் குற்றம் உண்டு என்று சொல்லி யாராகிலும் சொல்ல முடியுமா என்று சொல்லுகிற அளவிற்கு பரிசுத்தத்தோடு ஜீவியுங்கள். Dear children of God, let no man point out any mistakes on you. Be a holy life, live a holy life, that no man can do that thing to you. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். God is going to come very soon. நம்முடைய ஜீவியம் மறுரூபமாக வேண்டும். Our life must be transfigured. பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியம் மறுரூபப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். Every day we must be transfigured in the way that God expects from us. அவருடைய சம்பத்தாய் நாம் காணப்பட வேண்டும்.
We must be his worthy vessels. பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். With godly fear, keep on worshiping him. நம்முடைய ஜீவியத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். And we must renew our lives. நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். God is going to come very soon. முழங்கால் படிடுவோம். So all kneel down and look towards him. எல்லாரும் முழங்கால் படிடுவோம். So all kneel down. ஜீசஸ் இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். இரண்டாம் வருகையும் சமீபம், பல ஆண்டாக எச்சரித்தும் வாரார். ஆண்டாம் மீதிலே இயேசு வந்தால் நாமும் ஆயத்தமாக இருப்போமே. ஆண்டாம் மீதிலே இயேசு வந்தால் நாமும் ஆயத்தமாக இருப்போமே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசு. எல்லாரும் சொல்லுவோம். பாடி துதிப்போம் துதிப்போம் சபையோரே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே, இந்த ரட்சிப்பை தந்த இயேசுவையே. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மறுபடியுமாக வந்து உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று சொல்லி அநேக காரியங்களை நான் உங்களுடைய மத்தியிலே சுட்டி காட்டினேன். தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, நீ அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உன்னுடைய ஜீவியத்தை நீ ஒப்பு கொடுக்க மாட்டாயா? பயத்தோடும் பக்தியோடும் அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். உன்னை நீ அர்ப்பணிக்க மாட்டாயா? அவருடைய சொந்த சம்பத்தாய் மாற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டும். எத்தனை பேர் உங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறீர்கள்? உடைய வலது கரத்தை உயர்த்துங்கள். இருக்கிற இடத்துல வலது கரத்தை உயர்த்துங்கள். ஒப்புக் கொடுங்கள். நாம் ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நீ சீக்கிரமாய் வரப்போகிறீரப்பா. இந்த உலகம் எங்களுக்கு சொந்தமானது அல்ல என்று சொல்லி நீர் எங்களோடு வெளிப்படுத்தின சத்தியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒப்பு கொடுத்த எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த சத்தத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் தங்களுடைய ஜீவியத்தை பூரணப்படுத்திக் கொள்வதற்கு ஆவியானவர் கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பாவியும் பக்தி இல்லாதவனும் எங்கே நிற்பான் என்ற வேத வசனத்தின்படி நான் ஆகாதவனாய் போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருப்பதற்கு நீர் கிருபை செய்வீராக. ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே. உடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதி உள்ளவர்களாய் நீர் மாற்றும். நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். அதுதான் எங்களுடைய நம்பிக்கை. அந்த ஆனந்த பாக்கியத்தோடு ஜீவிப்பதற்கு ஆவியானவர் உதவி செய்ய வேண்டுமாய் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்லருமை பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்று சதா காலமும் நம் அனைவரோடும்
கிறிஸ்துவின் வரை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord.